தமிழ் மக்களே, ஆர்ட் அண்ட் பிரபா. வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன மதராசி படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த படத்துக்காக முருகதாஸ் அவர்கள் எழுதின ஸ்கிரிப்டில் ஒரு சில காட்சிகளை படமாக்காமலே விட்டுட்டாரு. அந்த காட்சிகளை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்த் இந்தியாவில் இருந்து வித்யுத்தும் ஷபீரும் தமிழ்நாட்டுக்குள்ளே துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வராங்க. அதை எப்படியாவது தடுக்கணும்னு என்ஐஏ அதிகாரிகளாக இருக்கிற பிஜு மேனனும் விக்ராந்தும் போராடுறாங்க. இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்ட சிவகார்த்திகேயனும் ருக்மணியும் அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றாங்க, துப்பாக்கி கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் தடுத்தாங்களா இல்லையா, இதுதான் மதராசி படத்தோட கதை. படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்துலேயே வித்யுத்துக்கும் ஷபீருக்கும் ஒரு மாசான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ஃபைட்டில் ட்ரோன் ஷாட்டில் ஷூட் பண்ண காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் தான் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கேமராவை ஷேக் பண்ணி வித்யுத் அவரோட முகத்தை காட்டும்போது நம்ம ஊர் ஹீரோக்களுக்கு ஈக்குவலாக தியேட்டரில் செம்ம கிளாப்ஸ் வந்துச்சு. ஷபீர் வித்யுத்தை பார்த்து நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறாரு. அதுக்கு வித்யுத் தமிழ்நாடு மற்ற ஸ்டேட் மாதிரி அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு சொல்லும்போது துப்பாக்கி கதையில் செத்து போன வித்யுத் மல்டிவர்ஸில் இந்த மதராசி கதைக்குள்ளே மறுபடியும் துப்பாக்கியை எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியை ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. வழக்கமாக முருகதாஸ் படங்களில் வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 90களில் மலையாள சினிமாவில் மோகன்லால் மம்மூட்டிக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய ஸ்டாராக இருந்த சுரேஷ் கோபியை தன்னோட முதல் படமான தீனாவில் அஜித்துக்கு அண்ணனாகவும் கதைக்கு வில்லனாகவும் காட்டியிருந்தார். அதுக்கப்புறம் ரமணாவில் லஞ்சம் ஊழல், கஜினியில் ட்வின் பிரதர்ஸு, ஏழாம் அறிவில் நோக்குவர்மம், அப்புறம் ஸ்லீப்பர் செல்லு, சுடலை, இப்படி தமிழ் சினிமாவுக்கு புதுமையாகவும் சுவாரஸ்யமாகவும் நிறைய வில்லன் கதாபாத்திரங்களை உருவாக்கியிருக்காரு. ஆனால் அந்தளவுக்கு இந்த மதராசி கதையில் வில்லன் கதாபாத்திரங்கள் இருக்கான்னு கேட்டால் ஃபிசிக்கலாக மட்டும்தான் ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க. மற்றபடி முருகதாஸோட முந்தைய படங்களில் வர்ற வில்லன்கள் ஹீரோவுக்கு தண்ணி காட்டுற மாதிரியான சுவாரஸ்யமான காட்சிகளை மதராசி படத்தில் பார்க்க முடியலை. ஒருவேளை அவங்க 2 பேரோட சைல்டுஹுட் ஸ்டோரியை கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா அந்த வில்லன் கதாபாத்திரங்கள் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக நம்ம மனசில் பதிஞ்சிருக்குமோன்னு தோணுது. வித்யுத்துக்கும் ஷபீருக்குமான பேக் ஸ்டோரியை ரீசெண்டாக முருகதாஸ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, 2 டீனேஜ் பசங்களை மகாராஷ்டிரா போலீஸ் என்கவுண்டர் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு செயினில் அந்த 2 பசங்களோட கையையும் சேர்த்து கட்டியிருக்காங்க. போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பெரிய செவுத்தில் ஏறும்போது ஒருத்தன் செவுத்துக்கு இந்த பக்கமும் இன்னொருத்தன் செவுத்துக்கு அந்த பக்கமும் தொங்கிட்டு இருக்காங்க. போலீஸ் பிடிச்சா 2 பேருமே என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு அதில் ஒரு பையன் தன்னோட ஒத்த கையையே வெட்டிக்கிட்டு இன்னொரு பையனை தப்பிக்க வைக்கிறான். ஒரு கை இல்லாததுனால என்கவுண்டர் பண்ண முடியாமல் போலீஸ் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. தப்பிச்சு போன இன்னொரு பையன் தனக்காக ஒரு கையையே வெட்டிக்கிட்ட நண்பனை காப்பாற்றுறதுக்காக அன்னைக்கு நைட்டே ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணி அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறான். நண்பனுக்காக தன்னோட கையையே வெட்டிக்கிட்ட பையன்தான் ஷபீர். அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணி ஷபீரை காப்பாற்றின இன்னொரு பையன்தான் வித்யுத். வித்யுத்துக்கும் ஷபீருக்குமான இந்த பேக் ஸ்டோரியை தாராளமாக படத்தில் சேர்த்துருக்கலாம். ஆனால் என்ன காரணத்துக்காக அதை பண்ணாமல் விட்டாங்கன்னு தெரியல. கன் கல்ச்சரை கொண்டு வர வித்யுத், ஷபீர், அதை தடுக்க நினைக்கிற பிஜு மேனன், விக்ராந்த், இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிற சிவகார்த்திகேயன், ருக்மணி, இந்த 6 பேரும் தான் மதராசி படத்தோட முக்கிய கதாபாத்திரங்கள். இதில் சிவகார்த்திகேயனுக்கு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. ருக்மணி அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததை 2-3 இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. அடுத்தபடியாக பிஜு மேனனும் விக்ராந்தும் அப்பாவும் பையனும்னு ஆரம்பத்திலேயே நமக்கு புரிய வச்சுட்டாங்க. ஆனால் இந்த 4 கதாபாத்திரங்களை விட வித்யுத், ஷபீர், இவங்க 2 பேரும் தான் கதைக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் இவங்களை பற்றி காமன் ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி கிளியராக எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டாங்க. இவங்களோட பேக் ஸ்டோரியை லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அனிமேஷன்லையாவது காமிச்சிருக்கலாம். அது படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை சேர்த்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் வித்யுத்துக்கு துப்பாக்கி மாதிரியும் ஷபீருக்கு சார்பட்டா பரம்பரை மாதிரியும் தமிழில் அவங்களுக்கு இன்னொரு வெற்றி கிடச்சிருக்கும். உங்களுக்கு மதராசி படத்தில் இவங்க 2 பேரையும் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.